நா. பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம். அத்தியாயம் 36. அரண்மனை தொடர்பு. காமன் கோட்டத்தின் உட்புறத்திலிருந்து தோழியரோடு வெளியேறி சென்ற பதுமை வையத்தில் ஏறிய பின்பும் உதயணனை பற்றிய இன்ப நினைவுகளோடுதான் அரண்மனைக்கு புறப்பட்டாள். எல்லோரும் கோட்டத்திலிருந்து வெளியே சென்ற பின் உதயணன் இருள் நிறைந்த மணவரை மாடத்திலிருந்து வெளியே வந்தான். அவனுடைய நெஞ்சு நிறைய பதுமையை பற்றிய இன்ப நினைவுகள் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. தவப்பள்ளிக்கு அவன் செல்லும்போது இரவு வெகு நேரமாகி இருந்ததை அங்கிருந்த அமைதி நிலையினாலேயே அவன் அறிந்து கொண்டான். தானும் தன் நண்பர்களும் இனியும் அதே தவப்பள்ளியில் தங்கியிருப்பது அங்குள்ளவர்கள் சந்தேகமுறை ஏதுவாகும் என்ற சிந்தனை உதயணனுக்கு இப்போது உதித்தது. தங்களுக்குள் அடிக்கடி நிகழும் வாக்குவாதங்களையும் பேச்சுக்களையும் பிறர் கேட்க நேர்ந்தால் மாறுவேடம் வெளிப்படையாகிவிடுமே என்ற அச்சமும் அவனுக்கு இருந்தது. தான் அடிக்கடி காமன் கோட்டத்தின் பக்கம் சென்று வருவதனால் கூட பிறர் தன்னை தவறாக என்ன நேரிடும் என்று எண்ணினான் அவன். இந்த சிந்தனையின் பயனாக உதயணன் ஒரு முடிவுக்கு வந்தான். மறுநாள் எப்படியும் மகதவேந்தன் தருசகனுடைய அரண்மனையில் மாறுவேடத்துடன் ஏதாவது ஒரு வேலையில் சிறந்தவனாக சொல்லிக்கொண்டு அமர்ந்து விட வேண்டும். தருசகனுக்கு எவ்வகை தொழிலில் விருப்பம் அதிகம் என்று முன்பே தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்பவைதான் உதயணனுடைய அந்த முடிவுக்குள் அடங்கியிருந்தன. பதுமையின் காதலை வளர்த்து கொள்வதற்கும் சரி, மற்றவற்றிற்கும் சரி, அரண்மனை தொடர்பு மிக மிக ஏற்றதாகவும் அவனுக்கு தென்பட்டது. இன்னும் சில நாட்கள் இதே முறையில் காமன் கோட்டத்திற்குள்ளேயே அவன் பதுமையை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தவப்பள்ளியில் இருந்து கொண்டு அவன் இவ்வாறு பலமுறை காமன் கோட்டத்திற்கு வந்து செல்வது பிறர் கண்ணில் பட்டால் அவனையும் நண்பர்களையும் அதுவே காட்டிக் கொடுத்துவிடும் என்பதை அவன் தெளிவாக அறிவான். உடனடியாக அவனுக்கு இந்த எண்ணம் தோன்றுவதற்கு காரணமே அதுதான். அடுத்த நாள் பொழுது விடிந்ததும் வழக்கப்படி செய்ய வேண்டிய காலை கடன்களை முடித்து கொண்ட பின் உதயணன் புதியதொரு மாறு வேடத்தோடு ராசகிரிய நகரத்து அரண்மனைக்கு புறப்பட்டான். மகத அரசன் தருசகனை பற்றி நன்கு பழகி அறிந்து கொண்டிருந்த அரண்மனை காவலன் ஒருவனை முதலில் உதயணன் சந்தித்தான். அந்த காவலனோடு ஏதேதோ பல செய்திகளை சுற்றி வளைத்து பேசிக்கொண்டே வரும்போது, அரசனுக்கு மிகவும் விருப்பமான தொழில் எது என்று ஒரு கேள்வியையும் இடையே அவனிடம் கேட்டு வைத்தான். அரண்மனை பெருவாயிலின் ஒரு புறத்தே நின்று அவர்கள் இப்படி உரையாடி கொண்டிருந்தனர். பேசுவதில் விருப்பமிக்க அந்த காவலனை தன்னுடைய சிறிது நேர பழக்கத்தினாலேயே நன்றாக கவர்ந்து விட்டான் உதயணன். உதயணனிடம் அவனுக்கு விளக்க முடியாத ஈடுபாடு ஏற்பட்டுவிட்டது. உதயணன் கேள்விக்கு அந்த காவலன் அன்போடும் ஆர்வத்தோடும் விடை சொல்லலானான். எங்கள் அரசனின் தந்தை தம் ஆட்சி காலத்தில் பொன்னும் மணியும் முத்தும் அடங்கிய மதிப்பிட முடியாத செல்வ தொகுதி ஒன்றை இவ்வரண்மனையின் ஒரு பகுதியில் புதைத்து சென்றிருக்கிறார். ஆனால் எங்கள் அரசன் புதையலாக இருக்கும் தம்முடைய தந்தையின் அந்த நிதியை இதுவரை பெற முடியவில்லை. அப்புதையலின் இருப்பிடம் இதுவரை தெரியவில்லை என்பதே அதற்கு காரணம். எனவே புதையல் இருக்கும் இடத்தை அறிந்து கூறுபவர்களை கண்டால் எங்கள் அரசன் அவர்களை கடவுள் போல கருதி கொண்டாடுவான். ஆயினும் இதுவரை வந்த ஓர் அறிஞராவது எம் அரசனின் தந்தையினுடைய புதையல் இருக்கும் இடத்தை அவருக்கு சரியாக கூறவில்லை. இருந்தாலும் அவருக்கு இன்னும் புதையல் இருக்கும் இடத்தை கண்டு சொல்பவர்கள் மேல் அன்போ ஆதரவோ சிறிதும் குறையவே இல்லை என்று காவலன் உதயணனுக்கு சொல்லி முடித்தான். காவலன் இவ்வாறு கூறி நிறுத்தவும் உதயணன் தன் முகத்தில் மிகுந்த வியப்பு தோன்றுமாறு செய்து கொண்டே, எவ்வளவு பொருத்தம்! உங்கள் அரசர் எந்த வித்தையை அதிகம் விரும்புவதாக நீங்கள் கூறினீர்களோ அதே வித்தையில் நான் மிகவும் வல்லவன். நான் எண்ணி வந்தது போலவே இங்கும் இருக்கிறது பார்த்தீர்களா என்று தொடங்கி புதையல் இருக்கும் இடத்தை அறியும் தன் கலைவன்மையை அவனிடம் விவரிக்கலானான். முன்னோர் புதைத்து வைத்திருக்கும் புதையல்கள் இருக்கும் இடங்களை அறிந்து கூறுவதில் எனக்கு நல்ல பயிற்சி உண்டு. இதற்கு முன் பல இடங்களில் அத்தகைய புதையல்களை கண்டுபிடித்து கூறி அவற்றுக்கு உரியவர்களிடம் நற்பெயர் பெற்றுள்ளேன். இது தவிர வேறு பல திறமைகளும் என் பால் உள்ளன. அரண்மனைக்குள் எங்கெங்கே கிணறுகளும் பொய்கைகளும் தோண்டினால் நல்ல நீரூற்றுக்கள் இருக்கும் என்பதை நான் நிலத்தை பார்த்தவுடனே சொல்லுவேன். நிலத்தினுள்ளே மறைந்திருக்கும் பொருள்களை அறிவதற்கு வழி கூறும் நூல்கள் பலவற்றை நான் நன்கு ஆராய்ச்சி செய்திருக்கின்றேன். உங்களுடைய அரசன் உள்ளத்தை வருத்துகிற குறையையும் என்னால் தீர்த்து வைக்க முடியும் என்று எண்ணுகிறேன் என்று உதயணன் கூறியவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டே அந்த காவலன் மனமகிழ்ச்சியோடு உள்ளே சென்றான். காவலன் வேந்தனின் இருப்பிடத்திற்கு சென்று புதையல் எடுத்தல்,
நிலத்தினுள் மறைந்திருப்பவற்றை கூறுதல் ஆகிய அருங்கலைகளில் தேர்ந்த கலைஞன் ஒருவன் நம் அரண்மனை வாசலில் வந்து காத்திருக்கிறான் என்று கூறினான். தரிசகவேந்தன் காவலன் கூறுவதை கவனமாக கேட்டான். கலைஞர்களை காண்பதும் அளவளாவுவதும் கொடுத்து வைத்த பெரும் பேறுகள் அல்லவா? நீ கூறிய அந்த கலைஞர் திலகத்தை உடனே போய் இங்கு அழைத்து வா என்ற அரசனின் கட்டளையை பெற்றுக்கொண்டு காவலன் வாயிலுக்கு திரும்பினான். அரசன் தரிசகனின் அழைப்பை காவலன் உதயணனிடம் கூறி அவனை உள்ளே அழைத்து சென்றான். உதயணனும் மாறு வேடத்திற்கு ஏற்ற நடிப்புடனே அவனை பின்பற்றினான். உள்ளே நுழைந்ததும் தரிசகன் அவனை அன்போடு வரவேற்று ஓர் ஆசனத்தில் இருக்க செய்தான். பின்பு அவன் படித்திருக்கும் கலைகள் எவை எவை என்பதை பற்றியும் சில வினாக்கள் கேட்டான். உண்மையாகவே தான் புதையல், நிலத்து மறைப்பொருள்கள் முதலியவற்றை காணும் கலைஞன்தான் என்ற அந்த அரசன் அப்போதே நம்பும்படியாக அவனுக்கு விடை கூறினான் உதயணன். கடைசியில் தன் தந்தை புதைத்து வைத்துவிட்டு சென்ற அரும்பெரும் புதையலை தேடி இருக்கும் இடம் தெரியாமல் தான் துன்புற்று வருவதையும் அதுவரை வந்த எந்த கலைஞரும் அது இருக்கும் இடத்தை பற்றி சரியாக கூற முடியவில்லை என்பதையும் உதயணனிடம் தரிசகன் கூறினான். மேலும் தங்களால் அப்புதையல் இருக்கும் இடம் கண்டுபிடிக்க பெறுமாயின் யான் பெரிதும் மகிழ்ச்சியுறுவேன். உங்கள் திறமை இதில் எப்படியும் வெற்றி பெறும் என்றே நம்புகிறேன். இந்த உதவியை நீங்கள் எனக்கு செய்தே தீர வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டபோது புதையல் எடுப்பதை பற்றிய அவனது எண்ணங்கள் எவ்வளவு பரபரப்பாக இருக்கின்றன என்பதை உதயணன் தெரிந்து கொண்டான். புதிய வேடம், புதிய துன்பத்தை வலுவில் கொணர்ந்திருப்பது உதயணனுக்கு அப்போதுதான் புரிந்தது. எப்படியாவது அரண்மனையில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக மாறு வேடத்தோடு இந்த நாடகத்தை மேற்கொண்டும். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே இங்கே நமக்காக பெரிய சோதனை காத்து கொண்டிருக்கிறதே என்று வருந்தினான் அவன். அரசனுடைய வேண்டுகோளுக்கு விடை கூறாமல் சொல்லிய வாக்கின்படி புதையலை கண்டுபிடிப்பது எவ்வாறு என்று சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் உதயணன். சற்றும் எதிர்பாராத உதவி ஒன்று அவனுக்கு அப்போது கிடைத்தது. ஏற்கனவே புதையலின் இருப்பிடத்தை சந்தேகமாக குறித்து வைத்திருந்த சில சுவடிகள் அரண்மனையில் இருந்தன. அந்த சுவடிகளை படித்து பார்த்தும் அதுவரை முயன்ற எல்லோருமே ஒருமுகமாக தோல்விதான் அடைந்திருந்தார்கள். இருப்பினும் அந்த சுவடிகளை கொண்டு எப்படியாவது தன் சொல்லை காப்பாற்றிக் கொண்டு விடலாம் என்ற நம்பிக்கை உதயணனுக்கு ஏற்பட்டது. மறைப்பொருளோடு சுவடியில் இருந்த சில குறிப்பான வார்த்தைகளை அறிந்து கொண்டால் வெற்றி கிட்டிவிடும் என்ற எண்ணம் உறுதியாக அவனுக்கு இருந்தது. உதயணன் உறுதிக்கு விதியும் தேவையான முறையில் உதவி புரிந்தது என்றுதான் உரைக்க வேண்டும். சுவடியிலிருந்து படித்து அறிந்ததில் அனுமானமாக அவனுக்கு தெரிந்த ஒரு இடத்தினை ஆட்களை விட்டு அகழ்ந்து பார்த்தால் அதுவே புதையல் இருக்கும் இடமாக தெரிந்தது. தரிசகனின் தந்தை தாம் வைத்து சென்றிருப்பதாக எழுதியிருந்த எல்லா பொருள்களும் தோண்டிய அவ்விடத்திலேயே கிடைத்துவிட்டன. தரிசகனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. உதயணனுக்கோ தற்செயலாகவும் சாதாரணமாகவும் தனக்கு கிடைத்துவிட்ட பெரிய வெற்றியை எண்ணி வியப்பாக இருந்தது. தரிசகன் உதயணனை பாராட்டி தன் அரண்மனை கலைஞர்களுள் அவனும் ஒருவனாக பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். உதயணன் எதிர்பார்த்த தொடர்பு அவனுக்கு கிடைத்துவிட்டது. அத்தியாயம் 37. கன்னி மாடத்தில் உதயணன். அரண்மனையினுள்ளே பிற கலைஞர்கள் உதயணனுக்கு அவ்வப்போது தேவையான உதவிகளை செய்து அவனை குறைவின்றி பார்த்து கொள்ளுமாறு தரிசகன் கட்டளையிட்டான். எவராலும் தேடி கண்டுபிடிக்க முடியாத தன் தந்தையின் புதையலை அவர் புதைக்கும் போதே பக்கத்தில் இருந்து கண்டவன் போல அவன் எடுத்து கொடுத்ததினால் அவன் மேல் மகத மன்னன் தரிசகனுக்கு அளவற்ற அன்பும் பற்றும் ஏற்பட்டு இருந்தன. பின்னர் ஒரு நாள் தரிசகனுடைய வேண்டுகோளுக்கிணங்கி உதயணன் அரண்மனையை சார்ந்த நிலப்பகுதிகளில் எங்கெங்கே நல்ல நீரூற்றுக்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து கூறினான். இதற்குரிய நூல்களை அவன் முன்பே ஒரு முறை தற்செயலாக படித்து வைத்திருந்தான் என்றாலும் நல்ல ஊழ் அவன் பக்கமிருந்து அவனுக்கு வெற்றி அளித்தது என்றே சொல்ல வேண்டும். புதையல் எடுக்கும் வேலையும் நீரூற்றுக்களை காணும் வேலையும் இவ்வளவு விரைவில் உடனடியாக ஏற்படும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தால் அவன் அரண்மனைக்கே வந்திருக்க மாட்டான். அவைகளில் எளிமையாக தான் வெற்றி கொண்டு விட முடியும் என்ற நம்பிக்கையும் கூட அவனுக்கு இருந்ததில்லை. அரண்மனையை சேர்ந்த இளம் அரக்காவினுள் நீர் மிகுந்த பல இடங்களை கண்டுபிடித்து கூறினான். தண்ணீர் ஊறும் இடம் தரை மட்டத்திற்கு கீழே எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது என்பதையும் நீரின் சுவை, நிறம், அப்பகுதியில் உள்ள மணல், பாறை, மண் முதலிய விவரங்கள் ஆகியவற்றையும் கூட அவன் அறிந்து உரைத்தான். மண்ணுக்குள்ளே புகுந்து பார்த்துவிட்டு வெளிவந்தவனைப் போல உதயணன் இவ்வாறெல்லாம் விவரங்களை கூறியது கேட்ட தரிசகன் உலகத்தையே தனக்கு உடைமையாக பெற்றவன் போல மகிழ்ந்தான்.
உதயணன் இவ்வாறு மாறுவேடம் கொண்டு அரண்மனையிலே கலைஞனாக இருந்து வருவதை உருமண்ணுவா முதலிய மற்ற நண்பர்கள் விரைவில் அறிந்து கொண்டனர். அரண்மனையில் ஏதாயினும் பிழை நேர்ந்து மாறுவேடத்தில் உள்ள உதயணன் யார் என்று வெளிப்படையாகிவிட்டால் அவனுக்கு பல தீமைகள் நேருமே என்று நண்பர்கள் சிந்தித்தனர். முடிவில் தாங்களும் அவன் இருக்கும் இடத்திலேயே அவனுக்கு துணையாக இருப்பது நல்லது என்ற திட்டத்துடன் தருசகனின் அரண்மனையில் மாறுவேடத்தோடு வேலை தேடி போயினர். முதலில் உருமண்ணுவா நல்ல வேலை ஒன்றில் அமர்ந்தான். உதயணன் தன் கவனத்திலிருந்து விலகிவிடாதபடி அவனால் பார்த்து கொள்ள முடிந்தது. இசைச்சனும் வயந்தகனும் சமய நூல்களிலும் தர்ம நூல்களிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களைப் போல நடித்து பதுமையின் தாய்க்கு அறநூல்களை போதிக்கும் ஆசிரியர்களாக வேலை பெற்று அரண்மனைக்கு வந்தனர். மற்ற வீரர்களில் சிலர் பதுமைக்கு விதவிதமான மலர் மாலைகளை கட்டி கொடுக்கும் பணியில் அமர்ந்தனர். இவ்வாறே உதயணனை போல அவனோடு வந்த யாவரும் அரண்மனையில் தொடர்பு கொண்டு விட்டனர். உதயணன் செல்லும் வழியில் அவனுக்கு துன்பம் நேராமல் சுற்றி இருந்து காப்பது அவர்கள் கடமை அல்லவா? அந்த கடமை உணர்ச்சிதான் அவர்களையும் அரண்மனையில் தொடர்பு கொள்ள தூண்டியது. மாறுவேடத்தோடு கூடிய நண்பர்களும் அரண்மனை கலைஞர்களும் எந்நேரமும் தன்னை சூழ இருப்பதை உதயணனும் அறிவான். ஆனாலும் அவர்களில் எவரும் அறிய முடியாதபடி காமன் கோட்டத்திற்கு சென்று வருவதை மட்டும் அவன் நிறுத்தவில்லை. அதே பழைய மணவரை மாடத்தில் பதுமையும் அவனும் தொடர்ந்து தனிமையிலே சந்தித்து வந்தனர். அவர்களுடைய சந்திப்புகளின் எண்ணிக்கையைப் போலவே காதலும் வளர்ந்து பெருகி வந்தது. ஆனால் இவ்வாறு சந்திக்கும் சந்திப்பில் உதயணனுக்கு இருந்ததை விட பதுமைக்கு மிகுதியான துன்பங்கள் இருந்தன. நாள்தோறும் மாலையில் காமன் கோட்டத்திற்கு வருவதும் மணவரைக்குள் தனியே சென்று வெகு நேரம் தங்கிவிட்டு திரும்புவதும் பிறர் சந்தேகம் கொள்ளத்தக்கவையாகும். தோழியரும் காவலர்களும் கோட்டத்திற்கு வெளியே இருக்கின்றனரே என்ற கவலை வேறு பதுமையை துன்புறுத்தியது. இந்த துன்பம் பதுமைக்கு புதிய எண்ணம் ஒன்றை அளித்தது. உதயணனை மறைவாக தன்னோடு தனது கன்னி மாடத்திற்கே அழைத்து சென்று விடுவது என்று துணிவாக திட்டமிட்டாள் பதுமை. அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்மையின் மென்மையான குணங்களை பெற்றிருந்தாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெஞ்சு துணிவையும் கொண்டிருந்தாள். நினைத்ததை கைவிடாமல் செய்து முடிக்கும் திறன் அவளுக்கு இருந்தது. கன்னி மாடத்திற்கு உதயணனை அழைத்து போக என்னென்ன சூழ்ச்சிகளை செய்ய வேண்டியிருக்குமோ அவற்றை தான் எளிமையாக செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு முழுமையாக இருந்தது. பதுமை வகுத்திருந்த திட்டம் இதுதான். ஒரு நாள் காமன் கோட்டத்தில் தன் கையால் பல வகை அறங்களை செய்வதாக கூறி பகல் பொழுதிலேயே அங்கு வந்துவிட வேண்டும். வரும்போது சுற்றி திரைசீலை போர்த்து இருவர் அமரத்தக்க பெரிய மூடு பல்லக்கு ஒன்றையும் கொண்டு வர வேண்டும். அன்று முழுவதும் உணவு கொள்ளாமல் விரதமிருந்து வழிபடுவதாக கூறி காமன் கோட்டத்து மணவரையில் உதயணனோடு பொழுதை கழிக்க வேண்டும். பொழுது சாய இருக்கும்போது அறங்களை கொடுப்பதாக பேர் செய்து முடித்த பின் மூடு பல்லக்கில் பிறர் அறியாமல் உதயணனோடு தானும் ஏறிக்கொண்டு கன்னி மாடத்திற்கு புறப்பட்டு விட வேண்டும். இந்த திட்டத்தை அவள் குறிப்பாக உதயணனுக்கு முன்பே கூறிவிட்டாள். உதயணனோ அரண்மனையில் இருக்கும்போது புதையல் எடுக்கும் கலைஞனுக்கு உரிய மாறுவேடத்தோடும் பதுமையை சந்திக்க வரும்போது மாணகன் என்ற அந்தன இளைஞனாகவும் வந்து போய்க் கொண்டிருந்தான். இந்த இரண்டு வேற்று வடிவங்களையும் மேற்கொண்டு இரண்டு இடங்களிலேயும் தான் உதயணன் என்பது தெரிந்து விடாதபடி அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டு வந்தான். குறிப்பிட்ட நாளன்று பதுமை பகலிலேயே காமன் கோட்டத்திற்கு புறப்பட்டு விட்டாள். தோழி பெண்களும் வயது முதிர்ந்த காவலர்களும் தான பொருள்களையும் வழிபாட்டு பொருள்களையும் ஏந்தி வரும் ஏமல் மகளிரும் உடன் வந்தனர். அவள் ஏற்பாட்டின்படி திரைசீலை போர்த்த மூடு பல்லக்கு ஒன்றும் உடன் கொண்டு வரப்பட்டது. காமன் கோட்டத்தை அடைந்ததும் முன்னேற்பாடாக அந்த பல்லக்கை மணவரை மாடத்தின் அருகிலே வைக்குமாறு அதனை தூக்கி வந்தவர்களுக்கு பதுமை கட்டளையிட்டாள். அவள் சொல்லியபடியே புது பட்டுத்திரை மின்னும் அந்த சிவிகை மணவரைக்கு பக்கத்தில் இறக்கி வைக்கப்பட்டது. தான் மாடத்தின் உள்ளே தனிமையில் விரதமிருந்து வழிபட போவதாக கூறி உடன் வந்த தோழிகளை அங்கங்கே பிரித்து ஒதுக்கிவிட்டு பதுமை மாடத்தில் நுழைந்தாள். பழைய இடத்திலேயே உதயணன் மறைந்திருந்தான். பதுமை புன்னகையோடு அவன் முன்னே தோன்றினாள். புன்னகையை பதில் புன்னகையாலே வரவேற்றான் உதயணன். அன்றைய பகல் பொழுது அவர்களுக்கு அந்த மாடத்தின் உள்ளே கழிந்தது. நேரம் போனதே தெரியவில்லை. காதல் விளையாட்டுகளிலும் பேச்சிலுமாக மாலை பொழுது வரை கழிந்துவிட்டது. கன்னி மாடத்திற்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் ஆகிவிட்டதை பதுமை உணர்ந்தாள். வெளியே அவள் சுட்டிக்காட்டிய இடத்தில் இருந்த சிவிகையை உதயணன் பார்த்து வைத்துக் கொண்டான். அவள் கூற வேண்டியவற்றையெல்லாம் குறிப்பால் கூறினாள். யாவும் கேட்டுக்கொண்டு
உதயணன் தலையசைத்தவாறே குறும்பு சிரிப்பு ஒன்று இதழ்களில் தோன்ற நடந்து சென்றான். அவன் சிரிக்கும் அழகை கண்களால் பருகிக் கொண்டே பதுமை வெளியே சென்றாள். தானங்கள் வழங்குவதாக கூறிய செய்தியை மெய்யாக்கி காட்ட வேண்டிய நாடகம் எஞ்சி இருந்தது. அதுவும் முடிந்துவிட்டால் திட்டம் வெற்றி பெற்றது போலத்தான். பின்பு மூடு பல்லக்கில் காதலனோடு அரண்மனைக்கு புறப்படுவதற்கு எதுவும் தடையில்லை. பதுமை கோட்டத்திலிருந்து வெளிப்பட்டு வாயிலை அடையவும் அங்கே காத்திருந்த ஏவல் மகளிர் தானமாக வேண்டிய பொருள்களை வரிசையாக தூக்கிக் கொண்டு அவள் அருகில் வந்து நின்றனர். காவலர்கள் சங்கு முதலிய வாத்தியங்களை முழக்கி தானம் தொடங்கிவிட்டதை அறிவித்து இரவலர்களை அழைத்தனர். ஆடை வகைகளையும் பொன் மணி முத்து இவைகளால் ஆகிய அணிகலன்களையும் பலவித உணவுப் பொருள்களையும் வருவோர்க்கெல்லாம் தன் கையாலேயே பதுமை வரையறாது வழங்கினாள். வந்திருந்த இரவலர்கள் யாவரும் தத்தமக்கு வேண்டியனவற்றை வேண்டிய அளவு விருப்பத்தோடு பெற்று சென்றனர். அவ்வளவில் மாலை முடிந்து எங்கும் இருள் பரவிற்று. காமன் கோட்டத்திலிருந்த எல்லா மணி விளக்குகளும் ஏற்றப்பட்டன. பதுமை கோவிலின் உள்ளே இருந்த மணி விளக்கை தன் கையாலேயே ஏற்றிவிட்டு புறப்படத் தொடங்கினாள். கூட்டமாக பதுமையை நெருங்கி வந்த பெண்களை அவள் தோழி யாப்பியாயினி என்பவள், எம்மரசி இன்று உண்ணா நோன்பு இருந்து களைப்புற்றிருக்கிறாள். இப்படி கூட்டம் கூடி நெருக்கினால் நல்ல காற்றும் அவளுக்கு படாது என்று குறிப்பறிந்து கூறி விளக்கினாள். அப்போது முதிய பெண்கள் சிலர் மங்கள வாழ்த்து பாடினர். யாப்பியாயினியின் உதவியால் பதுமை தனிமை பெற்றாள். விரைவாக உள்ளே நுழைந்து உதயணனை மூடு சிவிகையில் ஏற்றிவிட்டு தானும் அதே சிவிகையில் ஏறிக்கொண்டாள். குறிப்பாக எல்லாம் தெரிந்திருந்த யாப்பியாயினி, அரசி மிகவும் களைப்புற்றிருக்கின்றமையினால் தனிமையாக இந்த மூடு பல்லக்கிலேயே ஏறி செல்லட்டும் என்று காவலர்களை நோக்கி கூறினாள். காவலர்கள் பல்லக்கை தூக்கினர். பதுமை பல்லக்கின் திரைசீலை காற்றிலே ஒதுங்கிவிடாமல் இறுக இழுத்து போர்த்தினாள். வண்டோடு கூடிய தாமரை மலர் போல இருந்தது அவள் உதயணனோடு பல்லக்கினுள் இருந்த நிலை. யாப்பியாயினிதான் பதுமையிடம் முன்பே பெற்றிருந்த ஏவலின்படி இப்பல்லக்கை தேவியின் அந்தப்புறத்திலுள்ள கன்னி மாடத்தில் பதுமையின் பள்ளி அறை அருகிலே தவிர வேறு எங்கும் நிறுத்தவோ வைக்கவோ கூடாது என்று தூக்குபவர்களை நோக்கி சொன்னாள். பல வீதிகளையும் சோலைகளையும் கடந்து சிவிகை அரண்மனையில் பதுமையின் கன்னி மாடத்திற்குள் புகுந்தது. உடன் வந்தவர்கள் வெளியிலேயே தங்கிவிட்டனர். அத்தியாயம் 38. பதுமையின் சினம். பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் பதுமையின் கன்னி மாடத்திற்குள் நுழைந்து பள்ளி அறை வாயிலில் அதை இறக்கிய போது தோழி ஐராபதி விசிறியோடு பணிவாக காத்து கொண்டிருந்தாள். மயிர்பீலியால் இயற்றப்பட்ட பெரிய ஆலவட்டம் அவள் கையில் இருந்தது. அவள் ஒரு புறமாக ஒதுங்கி சென்ற பின் பதுமை உதயணனை பல்லக்கிலிருந்து வெளிப்படுத்தி தன் பள்ளி அறைக்குள்ளே அழைத்து சென்றாள். கன்னி மாடத்திலும் அதனுள் இருக்கும் பிற பகுதிகளிலும் அயலார் யாரும் இல்லை என்பதை பதுமை அப்போது சுற்றி பார்த்து தெரிந்து கொண்டாள். இனி அயலார்களை மிகுதியாக நடமாட விடக்கூடாது என்றும் தனக்கு மிகவும் வேண்டிய தோழிகள் சிலரிடம் கூறியிருந்தாள். அன்றிலிருந்து யாழ் இசை முதலிய கலைகளை தான் மீண்டும் தெளிவாக கற்கப் போவதால் தனக்கு கன்னி மாடத்திற்கே உணவு கொண்டு வந்து விடுமாறு கூறிவிட்டாள் பதுமை. யாப்பியாயினி என்ற தோழி பதுமைக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் விருப்பத்தோடு அந்தரங்கமாக செய்து வந்தாள். கன்னி மாடத்தின் 7வது மாடத்தில் இருந்தது பதுமையின் பள்ளி அறை. பதுமையின் கன்னி மாடத்திற்கு உதயணன் வந்த பின்னர் நாட்கள் வரிசையாக கழிந்து கொண்டிருந்தன. தோழி யாப்பியாயினி, பதுமை இவ்விருவர் தவிர வேறு எவரும் உதயணன் அங்கிருப்பதை அறியார். வேறு ஒரு இடமாக இருந்தால் உதயணனுக்கு இந்த மறைவு வாழ்க்கையை அழுத்து போயிருக்கும். பதுமையின் காதலிலும் அவள் தனியாக தன்னை மறைத்து வைத்து பேணுவதிலும் அவன் அடைந்த இன்பம் நிகரற்றது. அந்த இன்பம்தான் அவனை அத்தகைய மறைவு வாழ்க்கைக்கு ஒப்புக்கொள்ள செய்தது. முழுமதியும் ரோகிணியும் ஒன்றுபட்டது போல அவனும் பதுமையும் அங்கே ஒன்றுபட்டிருந்தனர். உதயணன் எங்கே எவ்வாறு இருக்கிறான் என்ற விவரம் முற்றிலும் தெரியவில்லை எனினும் அவன் எப்படியும் பதுமையோடு அரண்மனைக்குள்ளேதான் இருக்க வேண்டும் என்று உருமண்ணுவா முதலியோர் நுட்பமாக அனுமானித்து அறிந்து கொண்டனர். அவர்கள் அரண்மனையின் பிற பகுதிகளாகிய இடங்களில் வழக்கம் போல் மாறுவேடத்தோடு தங்கள் வேலையை கவனித்து வந்தனர். உதயணனோ ஆடவர்கள் என்றுமே புக முடியாத அரண்மனையின் உட்பகுதியில் கன்னி மாடத்தின் 7வது மாடத்திலே அவர்கள் அறியாதபடி பதுமையோடு வசித்து வந்தான். இங்கனம் பதுமையோடு வசித்து வரும்பொழுது அவள் தன்மேல் காட்டும் அளவு கடந்த காதலால் பதுமை நம்மை ஏதேனும் சூழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கெண்ணி இப்படி கன்னி மாடத்தில் சிறை பிடித்து வைத்திருக்கிறாளோ என்று சில சமயங்களில்
விளையாட்டும் வினையும் கலந்த சந்தேக எண்ணங்கள் கூட உதயணனுக்கு தோன்றும். எது எப்படியோ, எந்த சமயத்தில் நமக்கு என்ன நேருமோ, எதற்கும் நாம் தான் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணிய உதயணன் பதுமையினுடைய தோழியாகிய யாப்பியாயினியை கொண்டு ராசக்கிரிய நகரத்தையும் அதில் அரண்மனையின் அமைப்பையும் விளக்கத்தக்க சித்திரம் ஒன்றை எழுதி வாங்கி வருமாறு செய்தான். அவன் விருப்பப்படி அவள் எழுதுவித்துக் கொணர்ந்த அந்த சித்திரத்தால் அரண்மனையின் ஒவ்வொரு இடமும் எங்கெங்கே எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும், தான் இருக்கும் கன்னிமாடத்திலிருந்து தப்பி செல்ல வேண்டுமானால் எப்படி தப்பி செல்லலாம் என்பதையும் உதயணன் நன்கு அறிந்து வைத்துக் கொண்டான். தருசக வேந்தனுடைய நாட்டின் பரப்பு, படைவன்மை முதலிய யாவற்றையும் அறிந்து கொண்ட பின் அவசியமானால் அவனை வெல்லும் திறமை கூட தனக்கு உண்டு என்று துணிந்தான் உதயணன். சூழ்ச்சிகள் எவையேனும் நேருமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அவன் அந்த ஓவியத்தை முன்னேற்பாடாக வாங்கி வைத்துக் கொண்டிருந்தான். மேலும் தான் அங்கே கன்னிமாடத்தில் அதிக நாள் தங்குவதனால் தனக்கு எந்த வகையிலும் கேடில்லை என்று உறுதி செய்து கொள்ளவும் இது உதவியது. பதுமை தான் யாழ் முதலியன கற்கப் போவதால் கன்னி மாடத்திற்கே உணவை கொண்டு வந்து விடும்படி முன்பே ஏற்பாடு செய்திருப்பினும் அதனால் கூட உதயணனுக்கும் அவளுக்கும் சிற்சில துன்பங்கள் நேரலாயின. உணவு கொண்டு வரும்போது பதுமையின் நற்றாய் செவிலித்தாய், மிக நெருங்கிய உடன் பிறந்தோர் போல பழகிவிட்ட சில தோழி பெண்கள் ஆகியவர்களும் சில சமயங்களில் கன்னி மாடத்திற்குள் வந்து போக தலைப்பட்டனர். இதனால் மேலே 7 நிலை மாடத்தில் சரியான நேரத்தில் உதயணன் உணவு கொள்ள முடியாமல் போயிற்று. பதுமை ஒருத்திக்கு வரும் உணவுதான் உதயணன் வயிற்றையும் நிரப்பி வந்தது. மேற்கூறியவர்கள் அடிக்கடி வந்து பேசியும் பொழுதுபோக்கியும் பதுமையின் நேரத்தை கவர்ந்து கொண்டதனால் அவளுக்கு உதயணனோடு செலவழிக்க மிக குறைந்த நேரமே எஞ்சியது. உதயணன் நிலையும் இதனால் கூட்டில் தனியே அடைப்பட்ட கிளியினது நிலையைப் போலாகிவிட்டது. உரிய காலத்தில் தனது உணவில் அவனுக்கு பங்கிட்டு கொடுக்க முடியாமல் பதுமை உண்ணும்போது அங்கு வந்தவர்கள் பக்கத்தில் அமர்ந்து விடுவார்கள். அது ஒன்றுதான் இவை யாவினும் பதுமையின் மனத்தை அதிகமாக துன்புறுத்தியது. இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு வழி தேடிய அவள் யாப்பியாயினியின் துணையாலேயே அதையும் அடைந்தாள். மறுநாளிலிருந்து பதுமை 7 நிலை மாடத்தில் உதயணனுடனேயே இருந்தாள். அவள் கன்னி மாடத்தின் கீழ்ப்பகுதிக்கு வரவேண்டிய அவசியம் இல்லாதபடி யாப்பியாயினி தானே உணவு முதலியவற்றை மேலே கொண்டு போய் கொடுக்க தொடங்கினாள். பதுமை கலைகளை நுணுக்கமாக மனம் செலுத்தி கற்பதாக கூறி அவளுடைய தாயார், தோழி முதலியவர்களின் போக்குவரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக யாப்பியாயினி குறைத்து விட்டாள். இந்த பெரிய உதவியை செய்ததற்காக பதுமை யாப்பியாயினிக்கு மிகுந்த நன்றி செலுத்தினாள். இதன் பிறகு கன்னி மாடத்தின் மேற்பகுதியிலேயே இன்பமாக கழிந்து வந்தன அவர்களுடைய நாட்கள். அவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் உதயணனுக்கு அங்குள்ள மாடங்களின் சித்திரம், சிற்பம் ஆகிய வேலைப்பாடுகளில் கவனம் சென்றது. அவைகள் அமைக்கப்பட்டிருந்த முறை அவனை கவர்ந்தது. மாட பேரறையில் அமைந்திருந்த கட்டில் கால்கள் தந்தத்தினால் செய்யப்பட்டிருந்தன. பட்டு விரிப்பு பொருந்திய கட்டிலின் மேற்கட்டில் முத்து, பவழம் முதலியவற்றால் கோத்த அழகிய மாலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. சுற்றுப்புறத்தில் பதிந்திருந்த கண்ணாடிகளில் அவற்றின் ஒளிக்கதிர்கள் மின்னின. கட்டிலின் விளிம்புகளில் யானை, வீணை, சிங்கம், பல வகை கொடிகள் முதலியவை வனப்புற செதுக்கப் பெற்றிருந்தன. பக்கத்தில் வட்ட வடிவமான பல தட்டுக்களில் அருமையான பாக்கு வகைகளும் வேறு சில வாசனை பொருள்களும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. இப்படி அவன் அவைகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த போது அறையின் மற்றொரு கட்டிலில் பதுமை அவனை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தாள். உதயணன் அவள் வரவை கவனிக்கவில்லை. அப்போது இரவு நேரம். முழுமதி தன் அமுத கதிர்களை பரப்பிக் கொண்டிருந்தது. உதயணன் பதுமை வெகு நேரம் தனக்காக மிக அருகிலேயே அமர்ந்து கொண்டு காத்திருப்பதை அறியாமல் மாடத்தில் வரைந்திருந்த சித்திரங்களின் நயங்களையே பார்த்து சுவைத்துக் கொண்டிருந்தான். உதயணன் அப்படி தன்னை வேண்டுமென்றே பாராமுகமாக இருக்கிறான் என்று எண்ணிய பதுமை மிக்க சினமும் ஊடலும் கொண்டான். அவன் அவ்வாறு இருப்பதை அவளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஏதாவது பாடம் கற்பிக்க எண்ணினாள் அவள். இதையெல்லாம் ஒன்றும் அறியாமல் உதயணன் தற்செயலாக அவள் இருந்த பக்கம் திரும்பினவன் அவளை அதுவரை கவனியாமல் இருந்து விட்டதற்காக வருந்தியவாறே அருகில் நெருங்கினான். நெருங்கிய அவன் மேல் சீறி விழுந்தாள் பதுமை. உதயணன் திடுக்கிட்டான். தான் செய்துவிட்ட பெருந்தவறு என்ன என்று அவனுக்கு புரியவில்லை. தழுவ சென்ற அவனுடைய கைகளை அவள் ஒதுக்கி தள்ளினாள். அவளுடைய அப்போதைய தோற்றத்தை கண்ட உதயணன் முதலில் என்னவோ ஏதோ என்று பயந்து விட்டான். அப்போது அதே தோற்றமுடன்
சினம் பொங்கும் குரலில் பதுமை அவனை நோக்கி படபடப்போடு பேசத் தொடங்கினாள். உச்சி கொண்டையையும் சிறகையும் அழகாக வாரி திருத்தமுற நறுமண தைலம் பூசி சோறும் பாலும் தூய்மையாக ஊட்டினாலும் குப்பை கிளைக்கும் கோழி மீண்டும் குப்பை மேட்டைத்தானே தேடிக்கொண்டு ஓடும். ஆடவர்களும் அத்தகைய குப்பை கோழி போன்றவர்கள்தான் போலும். அதை இன்று கண்கூடாகவே இங்கே நான் கண்டுவிட்டேன் என்று கைகளை அழுத்தி நெரித்து கொண்டே சினத்துடிப்புடனே நிறுத்தி நிறுத்தி கூறினாள் பதுமை. அவள் தன்னிடம் சினமும் ஊடலும் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று இப்போது உதயணனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. தன்மேல் அவளுக்கு ஏற்பட்ட ஊடலோடு கூடிய அந்த சினத்தால் அணிகலன்களை கழற்றி தரையிலே சிதறியும் கூந்தலை அவிழ்த்து கொண்டும் அவள் தோன்றிய அந்த சினத்தோற்றத்திலும் உதயணன் தனிப்பட்டதோர் அழகை கண்டான். அவளது சினத்தை எப்படியாவது தீர்க்க கருதிய அவன் அருகில் நெருங்கி தான் வேண்டுமென்றே இப்படி இருக்கவில்லை என்றும் கவனக்குறைவாக இருந்துவிட்டதாகவும் இனிய மொழிகளில் இறங்கி கூறினான். அவளது அவிழ்ந்த தலையை கோதியும் சிதறி கிடந்த அணிகலன்களை எடுத்துக் கொடுத்தும் பல இங்கீதமான சொற்களை பேசியும் ஊடலை தணிக்க உதயணன் செய்த முயற்சிகள் யாவும் வீணாயின. அவனை அருகில் நெருங்க விடாமல் தள்ளினாள் சினந்தனியாத பதுமை. அப்போது எதிர்பாராத துணையொன்று இயற்கையாகவே உதயணனுக்கு கிடைத்தது. மாடத்தின் கீழ் இருந்த சோலை மரங்களிலிருந்து கூகையொன்று திடீரென்று பறந்து வந்து மாடத்தில் அவர்கள் கட்டில் அருகில் உள்ள திரிசூலத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு பலமான குரலில் பயங்கரமாக ஒரு முறை கத்தியது. அந்த குரலை செவியுற்ற பதுமை திடுக்கிட்டு நடுக்கத்தோடு திரும்பிய போது கோட்டானின் நெருப்பு கண்கள் பயங்கரமாக இருளில் மின்னின. பதுமை பயந்து போய் உடனே உதயணனை தழுவிக்கொண்டாள். இதனால் அவள் சினமும் ஊடலும் தீர்ந்து போயின. சமயத்தில் வந்து தனக்கு உதவி செய்த கூகையை வாழ்த்திக் கொண்டே பதுமையை ஊடல் தனிய செய்தான் உதயணன். நான் பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.